சின்ன மருமகள் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மாரி பார்த்தீங்கன்னா, தீபாவளி கொண்டாட்டத்தில பார்த்தீங்க அப்படின்னா, அம்மாச்சி வந்து எல்லாருக்கும் வந்து வேஷம் என்னென்ன வேஷம்லாம் குடுத்து, அவங்கள வந்து டான்ஸ்லாம் ஆட சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, ராஜாங்கம் அவங்களோட ஒய்ஃபும் வந்து டான்ஸ் ஆடுவாங்க. வீட்ல உள்ள எல்லாருமே ஆடுவாங்க. அதே மாரி சேதுபதி, தமிழ்ச்செல்வியும் வந்து ஆடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, ஆடி முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கெல்லாம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா, கிஃப்ட் குடுப்பாங்க. ஸோ அப்படி பிரைஸ் குடுக்கும்போது, அப்பத்தா வந்து அவங்க பையன் ராஜாங்கத்துக்கும், அவங்க ஒய்ஃப்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 1,00,000 குடுக்குறாங்க. இத பார்த்து அப்பத்தாவோட மருமக, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பொண்ணெல்லாம் வந்து பொறாமப்படுவாங்க. "இங்க பாரு இவ்வளோ ரூபாய வந்து அவன் மகனுக்கு மட்டும் இந்த கிழவி குடுக்குது. நமக்கெல்லாம் குடுக்கல. நம்பலாம் ஆடலையா? சொத்து எங்கேயுமே போயிறக்கூடாதாம் வெளிய. இந்த கிழவி சரியான ஆளு தான்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பத்தாவ திட்டிட்டு இருப்பாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்ச்செல்வியும் சேதுபதிக்கும் சிறந்த ஜோடி அப்படிங்கிற விருத பார்த்தீங்க அப்படின்னா, அப்பத்தா வந்து குடுப்பாங்க. இத பார்த்தும் எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே டென்ஷன் ஆவாங்க. அதுக்கப்புறம் அப்பத்தா எல்லாருக்கும் ஒரு தங்க காச ஒண்ணு குடுப்பாங்க. இத வாங்குனோனே எல்லாருமே ரொம்ப சந்தோஷம் ஆயிருவாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? சேதுபதியும், தமிழ்ச்செல்வியும் கூடிய சீக்கிரம் ஒண்ணு சேர்ந்துருவாங்களா? இல்லையா? அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.